புரியுதா? பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து யமன் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க அமெரிக்காவை. ஏழைகள் சேலஞ்ச் பண்ணுறாங்க, ஏழை நாடுகள் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது முஸ்லீம் அல்லாத நாடு சவுத் ஆஃப்ரிக்கா அது தட்டி கேட்குது. ஐநா சபையில் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இஸ்ரேல் நடக்கிறது இனப்படுகொலை. யார் கொண்டு வந்தா? முஸ்லீம் அல்லாத நாடு. இதை விட ஒரு கேவலம் வேறு ஏதாவது வேணுமா நமக்கு? ஐநா சபையில் எல்லோரும் உறுப்பினராக இருக்காங்க. பாகிஸ்தான் கொண்டு வரல, சவுதி அரேபியா கொண்டு வரல, யாரும் இவங்க கொண்டு வரல. கொண்டு வந்தது யார்? ரெசல்யூஷனு. இது சம்மந்தமாக பேசணும். முதல்ல இந்த போரை நிறுத்துங்க, நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறோம், இது பேசுங்க. யார் போடுறா? சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்கப்புறம் நகார்னோ கோரோபா அப்படின்னு ஒரு நாடு கேள்விப்பட்டிருக்கியா? குட்டி நாடு நகார்னோ கோரோபா அப்படின்னு ஒரு நாடு. அது போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படி ஒரு நாடு இருக்குன்னு. அவங்க போடுறாங்க. கேவலமாக இல்லை? அல்லாட்ட மறுமையில் போய் நாளைக்கு என்னவா நிற்க போகிறீங்க? என்ன மாதிரி ரசூல், என்ன மாதிரி இது அகல் போரில் ரசூல்லாவுடைய ஏழ்மை என்ன? எதிர்த்து நின்ன ஆட்கள் யார்? தபுக் போரில் ரசூல்லா கையில் இருந்த ஒத்த பேரிச்சம்பழம், ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் தின்னுறக்கூடாது, சப்பிட்டே இருக்கணும். தாகம், தண்ணியெல்லாம் எவ்வளோ கொண்டு போவ? மாதக்கணக்கான ட்ராவலு. எதில் கொண்டு போவ? டேங்க் கொண்டு போவியா? தோல் பையில் தண்ணி எடுத்துகிட்டு போவ? எவ்வளோ எடுத்துகிட்டு போவ? ஏதோ ஒரு 10-12 மணிக்கு உச்சியில் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, கையில் வச்சுக்கிற 1 லிட்டர் தண்ணியில் மடக்குன்னு 6 லிட்டர் குடிச்சிட்டாங்கன்னா வேலை முடியும். இன்னும் 5 நாளைக்கு அந்த 6 லிட்டர் தண்ணி தான். அதில் சொல்லி தருவாங்க இந்த தண்ணி எப்படி யூஸ் பண்ணுவோம். லைட்டாக தொண்டை சொல்லுவாங்க பார், இப்படி தண்ணி எடுத்து மூணு வாட்டி கற்றுக் கொடுக்க சொல்லலாம். ஒரு வாயில் லைட்டாக தண்ணி எடுத்துட்டு இது இப்படி லைட்டாக நினச்சிக்கிறது. என்ன ஒரே ஒரு பேரிச்சி முளைச்சி அந்த கொட்டையை சப்பிட்டு போகிறது. வானத்துலேருந்து மண் செலவெல்லாம் வரல, நல்லா கொடுக்கல. சோதனை எப்படின்னு பார்த்துக்கோ. ரசூல்லாவுடைய ட்ராவல் எவ்வளோ தூரம் எப்படி இருந்துச்சு. சேலஞ்ச் யார் கூட பண்ண போகிறாங்க? பாரசீகம் இல்லை, ரோமபுரி கூட உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு. வாட பார்க்கலன்னு அவன் பயந்து ஓடிட்டான். இவங்களோட நிற்க முடியாது, இவர் நபி, பயந்து ஓடிட்டான். யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துருக்கோம். அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 1000 வியூஸ் இருக்குன்னா 1000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட்டாக திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியாக வியூ போறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூப் அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமாக கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு உபகாரமா இருக்கும். இது அல்லாவுடைய தீனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். சரி, இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அப்போ கான்செப்ட் புரிஞ்சு இவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்காதீங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய, அதாவது கிறிஸ்தவ சகோதரர்களும் யூத சகோதரர்களும் அவர்களை இது குறிக்காது. இது வந்து ஸ்டேட் லெவல் பாலிசியை வந்து அல்லாஹ் பேசுகிறான். புரியுதா? இது வந்து வெளியுறவுத்துறை, அதாவது உங்களுடைய ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், உங்களுடைய நட்பு நாடுகள் எப்படி இருக்கணும், நீங்கள் யாரோட நட்பு நாடு. இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து யார் நட்பு நாடு? ஆபிரகாம் மக்காடுன்னு போட்டாங்க யூஏக்கு. யார் நட்பு நாடு? இஸ்ரேல் நட்பு நாடு. எகிப்து போட்டாங்க. பார்டரை திறந்து விட்டாங்களா? ரஃபா பார்டரு சாப்பாடு இல்லை போனோம். இவ்வளோ வருஷமாக நடந்துகிட்ருக்கு. பார்டரை திறந்து விட்டாங்களா? சாப்பாடாவது ஏதோ ஒரு உதவி கொடுத்தாங்களா? இஸ்ரேல் சொல்லுது உதவியெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு. சரிங்க, உள்ளே அனுப்பலைங்க. இதான் கிறிஸ்தவ சகோதரர்கள் அழுகுறாங்க. ரெட் கிராஸை சேர்ந்தவங்க, அந்த அதுக்குன்ட்டு அந்த உதவி செய்கிறவங்க அழுகுறாங்க. டே, லாரியில் அவ்வளோ சாப்பாடு வச்சுட்ருக்கான்டா, உள்ள மனுஷன் இருக்கான்டா, குழந்த இருக்காங்கடா, பெண்கள் இருக்காங்கடா, சாப்பிட விடுங்கடா. அவன் என்னங்கிறான், உள்ளே போனால் அவங்க மட்டுமா சாப்பிடுவாங்க? ஹமாஸும் சேர்ந்து சாப்பிடுவாங்கள்ல.
அவனுக்கு சத்து கிடச்சிரும்ல, வேணாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறவன் சொல்கிறாங்க. இல்லை சரி நீயே வந்து நில்றா, நாங்கள் கொடுக்குறோம் என்னான்னு பாடுறா, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் அனுமதி டிக்டாக்லாம் வீடியோ போடுறான், சிரிச்சிட்டே வீடியோ போடுறான், இப்படி சிகரெட் இப்படி பற்ற வச்சுட்டு இப்படி போடுறான், பின்னாடி பாம்பு வீடு டமால்னு ஒழுகுது, உள்ளே போகிறான் ஹாஸ்பிட்டலில் ஒழுகுது, சிரிச்சுக்கிட்டே பண்ணுறான். கல் மனசாயிட்டானுங்க. நீ அதை சொன்னல, இந்த பாவம் செஞ்சு 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 அவங்க கல் மனசாயிட்டாங்க.